தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சி நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 132:18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன், அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற ஒரு ஆசீர்வாதமும் ஒரு அதிசயமான பிறர் வியக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார், நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவாராம், நம்மீதிலோ கிரீடத்தை வைத்து அதை ஒளி வீச செய்து என்றும் நித்தியமான மாட்சிமையையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கும் நம் சந்ததிக்கும் தரப்போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்புள்ள கர்த்தர் பார்த்தீர்களா? நாம் எவ்வளவு அபாத்திரமான அவருக்கு பிரியமற்ற செயல்களை செய்து நாம் விலகி போனாலும் அவரிடம் திரும்பி வந்து, கர்த்தாவே என் பாவத்தை மன்னியுங்க, என் அக்கிரமத்தை நீக்குங்க, என்னை சுத்திகரிங்க என்று அவர் பாதத்தில் காத்திருந்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த 2024 இறுதி வரை நாம் செய்த அவருக்கு பிரியமற்ற காரியங்களுக்காக நாம் மனமுவந்து மனமாற மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நம்மை கனப்படுத்த கர்த்தர் இந்த வார்த்தையை கூறி நம்முடைய கிரீடத்தை அவர் ஒளி வீச செய்வேன், மாட்சியையும் மகிழ்ச்சியையும் நித்திய மகிழ்ச்சியும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் மன்னிக்கின்ற கர்த்தர். அவர் நம்முடைய அக்கிரமத்தை அவர் எள்ளளவு மனதில் வைக்காமல் முழுமையாக மன்னிப்பார். அதை போன்று நாமும் என்ன செய்ய வேண்டுமாம்? நமக்கு துரோகம் செய்து நம் செய்த நன்மைகளுக்கு பதிலாக தீமை செய்த நம்முடைய சகோதரர்களை சகோதரிகளை நாம் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டுமாம். மன்னித்து அவர்கள் செய்த அந்த தவறு நம் மனதில் எள்ளளவெனும் இருக்கவே கூடாதாம். அவரை மனப்பூர்வமாய் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்தோம் என்றால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டை நமக்கு நிறைவேற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு துரோகம் செய்த உங்களுடைய சகோதர சகோதரிகளை மனப்பூர்வமாக மன்னியுங்கள். கர்த்தர் இன்றே இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்து உங்கள் கிரீடத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சூடச் செய்து ஒளி வீசுகின்றவர்களாக பிறருக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற சந்ததியாக மாற்றப் போகின்றார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. நீர் எங்களுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி எங்கள் மீதிலும் எங்கள் சந்ததியின் மீதிலும் உமது கிரீடத்தை பூக்கச் செய்து எங்களை மகிழ்விக்கப் போகின்றேன் என்று தந்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றியப்பா. நீர் விரும்பியபடி நீர் எங்கள் தவறுகளை மன்னித்தது போன்று நாங்களும் எங்களுக்கு தவறு செய்து எங்களுக்கு துரோகம் செய்த சகோதர சகோதரிகளை மனப்பூர்வமாக மன்னிப்போம் என்று உறுதியளிக்கின்றோம். மன்னிக்கின்ற அந்த பெரிய குணத்தை தாங்க ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.